வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 9ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். 1277ஆம் ஆண்டில் அபர்கொன்வி உடன்பாடு உவல்சிய போர்களின் முதலாவது கட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1520ஆம் ஆண்டில் ஸ்டாக்ஹோம் நகரில் 2ஆம் கிறிஸ்தியான் மன்னருக்கு எதிராக செயற்பட்ட 50க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1720ஆம் ஆண்டில் ஜெருசலேமில் யூதர்களின் தொழுகை கூடம் ஒன்று முஸ்லிம்களால் அழிக்கப்பட்டு ஆப்கானிஸ்கள் ஜெருசலேமில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 1799ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்தது. நெப்போலியன் போனாபர்ட் பிரான்ஸை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். 1872ஆம் ஆண்டில் மசாசூசெட்ஸ் மாநிலத்தில் பாஸ்டன் நகரில் களஞ்சிய சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ பரவியதில் பாஸ்டனின் பெரும் பகுதி அழிந்து 776 கட்டிடங்கள் அழிந்து போனதோடு 20 பேர் உயிர் இழந்தனர். 1913ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு 9 மாத சிறை தண்டனை அடைந்தார். 1914ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் எம்டன் கப்பல் கொக்கோஸ் தீவுகளில் இடம்பெற்ற போரில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி கப்பலினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் ஜெர்மனிய புரட்சியை அடுத்து 2ஆம் வில்லியம் முடி துறந்தார். ஜெர்மனி குடியரசாக மாறியது. 1921ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒளி மின் விளைவை விளக்கியதற்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். 1938ஆம் ஆண்டில் நாஜி ஜெர்மனியின் ஹிட்லரின் யூத பகைமை கொள்கையின் ஒரு பகுதியாக ஜெர்மனியில் கிறிஸ்டல் இரவு நிகழ்வு இடம்பெற்றது. 90 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 25,000 பேர் கைது செய்யப்பட்டு நாஜி வதை முகாம்களில் அடைக்கப்பட்டனர். 1963ஆம் ஆண்டில் ஜப்பானில் மீக் என்ற இடத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் இடம்பெற்ற விபத்தில் 458 பேர் உயிர் இழந்தனர். 1965ஆம் ஆண்டில் கத்தோலிக்க உழைப்பாளர் இயக்கத்தைச் சேர்ந்த ரோஜர் அல்லன் என்பவர் வியட்நாம் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய நாடுகள் அவைக்கு முன்னால் தீக்குளித்து மாண்டு போனார். 1967ஆம் ஆண்டில் அப்பல்லோ திட்டத்தில் நாசா அப்பல்லோ 4 ஆளில்லா விண்கலத்தை ஏவியது. 1985ஆம் ஆண்டில் சதுரங்க உலகக்கோப்பை போட்டியில் கேரி காஸ்பரோவ் அனத்தோலி கார்போவை தோற்கடித்து உலகின் முதலாவது குறைந்த வயது சதுரங்க சாம்பியன் என்ற பெருமையை பெற்றார். 1989ஆம் ஆண்டு பனிப்போர் காலத்தில் கம்யூனிச கிழக்கு ஜெர்மனி பெர்லின் சுவரை திறந்து விட்டதில் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல ஆரம்பித்தனர். 2000 ஆண்டில் உத்தராஞ்சல் மாநிலம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் ஜோர்டான் அம்மான் நகரில் 3 விடுதிகளில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 60 பேர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் வடக்கு மியான்மரில் எரிபொருளை ஏற்றிச் சென்ற தொடர் உந்து ஒன்று வெடித்ததில் 27 பேர் உயிர் இழந்தனர். 80 பேர் காயம் அடைந்தனர். 2012ஆம் ஆண்டில் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் காவலர்கள் மற்றும் கைதிகளுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் 27 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் நவம்பர் 9ஆம் நாளானது கம்போடியாவில் விடுதலை தினமாகவும் இந்தியாவில் தேசிய சட்ட சேவைகள் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.